25ஆம் திருப்பாவை. ஒருத்தி மகனாய் பிறந்து. ராகம் பெஹாக், தாளம் ஆதி. ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தி மகனாய் பிறந்து, ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து, ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தரிக்கிலா நாகி தான் தீங்கு நிறைந்த, தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த, கருத்தை பிழைப்பித்து கஞ்சம் வயிற்றில், கருத்தை பிழைப்பித்து கஞ்சம் வயிற்றில், நெரு பெண்ண நின்ற நெடுமாலே, நெரு பெண்ண நின்ற நெடுமாலே, உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில், நெரு பெண்ண நின்ற நெடுமாலே, உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய், வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய், ஒரு திமகனாய் பிறந்து. இன்று மார்கழி மாதம் 25ஆம் நாள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் என்று தொடங்கும் இப்பாசுரத்தின் மூலம் இறைவனின் பிறப்பை பற்றி எடுத்துரைக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். நேற்றைய பாடலில் திரிவிக்ரமனாய் வாமனனாய் உலகை அளந்து நின்ற வாசுதேவனின் பெருமையை எடுத்துரைத்த ஆண்டாள் நாச்சியார், ஒருத்தி மகனாய் பிறந்து என்ற இப்பாசுரத்தின் மூலமாக தேவகி வசுதேவரின் மகனாகத் தோன்றி சிறைச்சாலையிலிருந்த சில மணித்துளிகளுக்குள் கொடிய இரவில் கடுமையான மழையில் பெருக்கெடுத்து ஓடும் ஆற்று வெள்ளத்தின் நடுவே யசோதை நந்தகோபரின் இல்லத்தில் சென்று வளர்ந்தவனாக காட்சி தருகின்றான். அவ்வாறு ஒளிர்ந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டுமென்று திட்டமிட்டான். அவன் கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்து உயர்ந்து நின்ற திருமாலே, உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம். அந்த அருளை தந்து உன்னை விரும்பத்தக்க செல்வச் சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடி துதிக்க வந்துள்ளோம். உன் பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் என்றும் எடுத்துரைக்கின்றாள் இப்பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார்.